ஆள் சூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கோம் மத்தியானம். சீரியஸா இது தப்பு. ஹோல்ட் செய்திருக்கும் நபர் என்ன அவங்க பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிக் பாஸ் அவ்வளோ கேவலமாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சொல்லப்போனால். என்னென்னா நம்ம டிக்கெட் ஃபினாலில் டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா அருமையாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா நல்லா மொக்கையாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். இல்லை டிக்கெட் ஃபினாலில் கஷ்டமான டாஸ்க்கு தான் வரும்னு பார்த்தா இவங்க குழந்தைங்க விளாட்ற டாஸ்க்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். இதுக்கு முன்னாடி 4 டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க, அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கொடுத்தது 5வது டாஸ்க்கும் அப்படி தான் இருக்குது சொல்லப்போனால். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மைண்ட் கேம் மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்லாமே மாயாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இப்படி பிக் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி 5வது டாஸ்கில் வந்துட்டு மாயா அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்டு விஷ்ணுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தோணுது. அண்டு மொதல் டாஸ்கில் வந்துட்டு நம்ம கல் தூக்குறது, 2வது டாஸ்க்கு வந்து பரமப்பதம், 3வது டாஸ்க்கு வந்துட்டு நம்ம பல்ப்பு வாங்குறப்பல பல்ப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம மாயாவுக்கு இந்த இது கொடுக்கணும்னா கொடுத்துட வேண்டியதாண்டா. அதுக்கு ஏன்டா மாயாவை ஜெயிக்க வைக்கிறோம்னு எல்லா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாதிரி தான் தோணுது. 5வது டாஸ்க்கு ப்ரோமோ என்னென்னா நம்ம ஹோல்டு அத்தான்ட்டு ஒரு டாஸ்க்கு. அது என்னென்னா இப்போ ஒரு பெரிய போர்டு கொடுத்துருவாங்க. பெரிய போர்டு கொடுத்துட்டு அதை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஒத்த கையில் தாங்கி பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் தாங்கி பிடிக்கிறாங்களோ அவ்வளோ இது யார் பிடிக்கிறாங்களோ அங்கே அது மாதிரி. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 டீம் விளாட்றாங்க. நம்ம மாயா டீம் ஒன்று அண்டு தினேஷ் விஷ்ணு டீம் ஒன்று, 2 பேர் விளாட்றாங்க. எல்லா டீமாக பிரிஞ்சு சேர்ந்து பிடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச மாயா டீமு ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் தோணுது. ஏன்னா விஷ்ணு டீம் வந்து ஸ்ட்ராங் டீம் தான் தோணுது. என்னென்னா மாயா டீமில் இருந்துக்கிட்டு விசித்ரா அண்டு நிக்சன் பூர்ணிமா இருக்காங்க. இவங்க அண்டு மாயா 4 பேர் இருக்காங்க. 3 பேர் பொண்ணுங்க அண்டு நெக்ஸ்டன் ஒரே ஒரு பையன். அதுலேயும் விசித்ரா மேம் இருந்துட்டு கொஞ்சம் வீக் பாடி. அண்டு நம்ம விஷ்ணு டீமில் இருந்துக்கிட்டு விஷ்ணு, தினேஷ், மணி அண்டு ரவீனா. இந்த டீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, மணி நீயும் ரவீனாவும் நடுவில் பிடிச்சிக்கோங்க, நானும் தினேஷும் சைடில் பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லிகிட்டு இருக்காப்புல. அப்புறம் பூர்ணிமா இருந்துக்கிட்டு நம்ம விஜய்கிட்ட கேட்பாங்க, என்னென்னா நீ டீமை கரெக்டாக பிரிக்கல, டீமை கரெக்டாக பிரிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டீம் கேம் வந்தால் மட்டும் நீ அவங்க டீமுக்கு போகிற மாதிரி நினைப்ப, மிச்ச கேமில் வந்தால் நீ இங்கே ஜெல்லடிப்ப சொம்படிப்ப அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து எல்லாருமே ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. அதில் வந்துட்டு மாயா டீம் வந்துட்டு ரொம்ப கீழே இறங்குது. அந்த கார்டு கீழே இறங்கும்போது எனக்கு தெரிஞ்சு மாயா இதில் தோற்றுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது மாயா டீமு. இது வந்து கிட்டத்தட்ட 7 மணிக்கு அந்த மாதிரி அந்த டைமில் தான் நடக்கும்னு தோணுது. ஏன்னா கிளைமேட் பார்த்தா அப்படி தான் தோணுது. ஏன்னா இருட்டில் இருக்க மாதிரி தான் தோணுது. அண்ட் இதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கார்டு மாதிரி கொடுப்பாங்க. 5 கார்டு கொடுத்துட்டு அது யார் ஜெயிக்கிறாங்களோ யாருக்கு ஹோல்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வரிசையில் 5 கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலைல ஒரு பாட்டு சாங் போட்டாங்க, நல்ல சாங்கு, நம்ம ரஜினி சாங்கு போட்டாங்க. நான் என்னமோ சரி நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், இன்றைக்கி நிறையா டாஸ்க்லாம் நடக்குங்கிற மாதிரி தான் அந்த பாட்டை வச்சு தோணுச்சு. அண்டு பார்த்தா மொக்க டாஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபைனல் டாஸ்க்காக டிக்கெட் ஃபினாலில் கொடுக்க வேண்டிய டாஸ்க்காடான்னு தான் எனக்கு தோணுது. இந்த டாஸ்க்கெலாம் பார்த்தா எனக்கு டிக்கெட் ஃபினாலில் டாஸ்க்கெலாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னா, ஒரு வீடு இருக்கும், வீட்டுக்குள்ளே முயல் வச்சுருப்பாங்க. முயலை வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் மேலே முயல் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டை உடைக்கணும் மொதல் டாஸ்கில். 2வது வந்துட்டு அந்த முயலை எடுக்கணும். 3வது வந்துக்கிட்டு அந்த ஸ்டெப்பாக போகணும் முயல் எடுக்கிறதுக்கு. அண்ட் 4 வந்துட்டு லைட் ஆன் பண்ணணும், லைட் ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வரன்ற மாதிரி ஒரு வீட்டில் திருடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐயோ பிக் பாஸ் இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட விளாண்டுருமியா இவங்களுக்கு போயிட்டு. ஆனால் நீ டிக்கெட் ஃபினாலில் கொடுத்துருக்க பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப மனசு ஏற்றுக்க முடியல. நம்ம தெலுங்கு பிக் பாஸ் இல்லைன்னா அருமையாக கொடுக்குறாங்க. அங்கேயும் தான், ஏன்னா நம்ம தமிழ் பிக் பாஸில் வந்துட்டு விசித்ரா மேம் இருக்காங்களாம், வயசானவங்க இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க. ஓ தெலுங்கு பிக் பாஸை போய் பாரியா, தெலுங்கு பிக் பாஸில் கிட்டத்தட்ட 50 வயசு அவருக்கு, அவர் விளாண்டுட்டு இருக்காருயா. இதுவும் அவருக்கு கை உடஞ்சிருக்குதுயா சொல்லப்போனால். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம மாயாவை ஜெயிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சு. என்ன தான் நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோமோவில். ஓகே பாய்.